ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எள்ளு உருண்டையில் கால்சியம், மக்னீசியம், அயன் சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நான் இன்னைக்கு கருப்பு எள் எடுத்துருக்கிறேன், கருப்பட்டியும் எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். நான் இன்னைக்கு 1.5 கப்பு எள் எடுத்துருக்கிறேன். அந்த எள்ளை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வச்சு தண்ணி வடிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எள்ளில் பாதியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 2 தடவையாக வறுத்து நான் எடுக்க போகிறேன். அதனால் முதல்ல பாதி சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத வறுத்து எடுக்க போகிறேன். எள்ளு நல்லா பொரியணும். பாத்திரம் நல்லா சூடாகும்போது எள்ளு பொரிய ஆரம்பிச்சிடும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிக்குது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய எள்ளையும் இதே போலவே வறுத்து எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடாக இருக்கிறதுனால எள்ளு சேர்த்த உடனே பொரிய ஆரம்பிச்சிட்டு அப்புறமா இந்த எள்ளுருண்டையை நம்ம சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம். அதை விட கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது சத்துக்கள் நிறைய கிடைக்கும். கருப்பட்டிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த எள்ளை பொடிக்கும் போது நான் கூடவே ஏலக்காவையும் சேர்த்து பொடிச்சிடுறேன். இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கருப்பட்டி கரைசல் ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1.5 கப்பு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். அதில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அந்த கருப்பட்டி நல்லா கரைய விட்டுருங்க. இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் உள்ள தூசுக்கள் எல்லாம் போகிறதுக்காக நம்ம இந்த கருப்பட்டி கரைசலை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அந்த கருப்பட்டி கரைசல் இருந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதிலேயே வடிகட்டின கருப்பட்டி கரைசலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கருப்பட்டி கரைசல் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா எள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு எள்ளையும் கருப்பட்டியும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாது, கட்டியாகிரும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இந்த எள்ளுருண்டையை நம்ம பிடிக்கணும். அப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பாத்திரத்துலேயும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ 1 வாரம் வரைக்கும் இதை கெட்டு போகாமல் வச்சு சாப்பிடலாம். எள்ளுருண்டை போனுக்கு, அப்புறமா ஸ்கின், ஹேருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு உருண்டை வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த எள்ளுருண்டை ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.